பாசிட்டிவாக நினச்சா பாசிட்டிவாக நடக்கும், நெகட்டிவாக நினச்சா நெகட்டிவாக நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்களே. நான் நிறைய பாசிட்டிவாக நினைக்கிறேன், ஆனால் அதெல்லாம் நடக்க மாட்டேங்குது. நெகட்டிவாக நினச்சா மட்டும் டக்குன்னு நடந்துடுது அப்படின்னு தோணுதா? அங்கே தாங்க ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. நம்ம நினைக்கிறது எல்லாமே அங்கே நடக்காது. நம்ம என்ன உணர்கிறோமோ அதுதான் நடக்கும். நம்ம சப்கான்ஷியஸ்க்கு பாசிட்டிவ், நெகட்டிவ், நல்லது, கெட்டது இதெல்லாம் தரம் பிரிக்க தெரியாது. எதை நம்ம ஸ்ட்ராங்காக உணர்கிறோமோ அதுதான் நடக்கும். ஒரு நாளைக்கு நமக்கு 60,000 எண்ணங்களுக்கு மேலே வருது. அது எல்லாமே நம்ம நடந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, நமக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். ஸோ அதை நம்ம சப்கான்ஷியஸ் எப்படி ஃபில்டர் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த இமோஷனை, அந்த எண்ணத்துக்கு பின்னாடி அண்டர்லையிங் இமோஷன் என்ன, அந்த இமோஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து அதை தாங்க அது செலக்ட் பண்ணும். ஸோ ஒரு பாசிட்டிவ் விஷயத்த நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக உணர்றீங்க அப்படின்னா நம்ம சப்கான்ஷியஸில் அது உங்களுக்கு பதிய ஆரம்பிக்கும். அது சம்மந்தமாக பாசிட்டிவாக எல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். இதுவே நீங்கள் நெகட்டிவாக நினைக்கிறீங்க அப்படின்னா, நம்மலாம் அதுக்கு தானே ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கோம். ரொம்ப ஸ்ட்ராங்காக நெகட்டிவாக அப்படியே ஒரு செகண்டில் அப்படியே பீக்குக்கு போயிடுவோம். அப்படி இருக்கப்போ அது ரொம்ப ஸ்ட்ராங்காக சப்கான்ஷியஸில் பதிஞ்சு அது சம்மந்தமான தேவையற்ற நிகழ்வுகள் நம்மளை சுற்றி நடக்க ஆரம்பிக்கும். அப்போது என்ன பண்ணணும்னா, ஒரு நெகட்டிவ் இமோஷன் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது நமக்கே தெரிஞ்சிருச்சு. என்னடா ஒரு செகண்டில் நம்ம இந்தளவு பார்த்து நம்ம கோவப்பட்டுட்டோம், தேவையில்லாமல் இவ்வளோ நெகட்டிவிட்டியை நம்ம உண்டு பண்ணிட்டோம் அப்படின்னு ரியலைஸ் பண்ணுறீங்கன்னா, அந்த செகண்டில் அதை விட 5 மடங்கு நீங்கள் பாசிட்டிவான இமோஷனை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா, அதுக்கு ஈக்குவலான 5 மடங்கு பாசிட்டிவிட்டியை நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த நெகட்டிவ் நியூட்ரலாக ஆரம்பிச்சிரும். அப்போது நம்ம நெகட்டிவாக நடந்துருமே அப்படின்ற பயமும் தேவையில்லை. பாசிட்டிவாக நினச்சா நடக்க மாட்டேங்குதே அப்படின்ற கவலையும் தேவையில்லைங்க. இதை இன்னும் டீட்டெயிலாக நீங்கள் உங்கள் லைஃப்பில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம பிளிஸ்ஃபுல் மார்னிங் செஷனில் ஜாயின் பண்ணுங்கள்.